தக்காளி சாதத்துல முட்டை சேர்த்து முட்டை பிரியாணின்னு சொல்லாம ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க, நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகா, 1 கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. அடுத்து குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 6 முட்டை சேர்த்துட்டு லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அடுத்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில ஓல்கரம் மசாலாஸ், கட் பண்ண 4 பெரிய வெங்காயம், தேவையான உப்பு சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வதங்கினோடனே 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து கட் பண்ண 3 பெரிய தக்காளி, 2 முழு பச்சை மிளகா, ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மசாலா, 1/4 கப் அளவு கெட்டியான தயிர், லாஸ்டா 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 பங்கு அரிசிக்கு 1/2 பங்கு அளவு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி, ஃப்ரை பண்ண முட்டை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு விசிலோ லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான முட்டை பிரியாணி ரெடி. கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க.